நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பூமிக்கு அடியில ஒரு மனுஷன் நிக்காம உள்ள தோண்டிக்கிட்டே போனா அப்படின்னா அடுத்த நொடி அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. அப்படி அவன் தோண்டி தோண்டி பூமியோட ஒரு பக்கத்துல இருந்து அதோட மறுபக்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சானா கடைசியில அவன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். ஆமாங்க, பல உலக ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட உச்சக்கட்ட ஆராய்ச்சி பேராசையினால இந்த உலகத்தையே ரெண்டா பொளந்து துண்டு துண்டு ஆக்குனப்போ இந்த உலகத்துல என்னென்ன அழிவுகள்லாம் ஏற்பட்டது, மனிதன் அதுல இருந்து எப்படி தப்பிச்சான், இப்ப அந்த ஆராய்ச்சி பண்ண இடம் எங்க இருக்கு, அப்படி அது என்ன ஆராய்ச்சி அப்படிங்கறத தான் நீங்க பல நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு மிஸ்டீரியஸான உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போது, சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். ஒரு ஜேசிபி புல்டோசரால பூமிக்கு அடியில அதிகபட்சமா 30 அடி வரையும் தோண்ட முடியும். அதுவே ஒரு மனுஷன் ஒரு மண்வட்டியை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட 3ல இருந்து 6 அடி வரையும் தோண்டலாம். அதுக்கு மேல தோண்டது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பூமியை தோண்ட தோண்ட ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேல மண்ணோட சேர்ந்து சாதாரண கற்கள் மட்டும் இல்லைங்க, பெட்ராக் அப்படின்னு சொல்லப்படுற மலைகளில் உள்ள கற்கள் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குமோ அதை விட பல மடங்கு அடர்த்தியான பாறைகள் பூமிக்குள்ளேயும் இருக்கும். இத நம்ம ஊர் ஜேசிபியை மட்டும் வச்சு இல்லைங்க, ஒரு பெரிய எக்ஸவேட்டர் எடுத்துட்டு வந்தாலுமே சரிதான், இத மாதிரியான பாறைகளை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலுமே இப்போ சில குழி நோண்டுறதுக்காகவே தத்ரூபமா செய்யப்பட்ட பவர்ஃபுல்லான சில ட்ரில் மிஷின்லாம் இருக்கு. அதை நான் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பாறைகள் எல்லாம் உடைச்சு தள்ளி பூமிக்குள்ள ஓட்ட போட்டுக்கிட்டு அதோட மறுபக்கத்துக்கு நான் போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் அப்படி உள்ள போய்கிட்டே இருக்கும் பொழுது கடலோட பிரஷர் எப்படி உள்ள போக போக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி இங்க நிலத்தோட வெப்பம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போக போக பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வெப்பம்னா நம்ம வீட்டு அடுப்புல எரியிற நெருப்பு மாதிரி சாதாரண வெப்பம்லாம் இல்லைங்க. நம்ம சூரியனை நோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சா எந்த அளவுக்கு வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகுமோ அந்த அளவுக்கு பூமிக்கு அடியிலையும் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனாலேயே பல நாடுகள் இந்த பூமியை பத்தியான ஆராய்ச்சிகளை விட்டுட்டு ஸ்பேஸை பத்தியான ஆராய்ச்சிகளை தான் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த நாடுகள் எதுக்குமே தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்லயே மனுஷன் இந்த பூமியோட ஒரு பக்கம் பொளந்து ஓட்ட போட்டு அடுத்த பக்கம் வரப்போறான் அப்படின்னு. அதுலயும் குறிப்பா 90 காலகட்டத்துல அமெரிக்காக்கும் இப்போ ரஷ்யான்னு அழைக்கப்படுற அப்ப இருந்த சோவியத் யூனியனுக்கும் நடுவுல யார் அறிவியல்ல பெரிய ஆளு அப்படின்னு பாக்குறதுக்காக பல நாடுகளுக்கு மத்தியில பல போட்டிகள் எழ ஆரம்பிக்குது. கேப்ல ரஷ்யா பாத்தீங்கன்னா நம்ம பேச்சை விட்டுட்டு செயல்ல இறங்கி காட்டுவோம் அப்படின்னு ஒரு விலங்கை தயார் பண்ணி அதை ராக்கெட்ல ஏத்தி ஸ்பேஸ்ல பல மைல் தூரத்துக்கு அனுப்பி விடவும், அந்த பக்கம் இதை பார்த்து அமெரிக்கா பாத்தீங்கன்னா நீ என்ன விலங்க ஸ்பேஸுக்கு அனுப்புறது, நான் இப்ப மனுஷனை ஸ்பேஸுக்கு மட்டும் இல்ல நிலாவுக்கே அனுப்ப போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு அதே மாதிரி அனுப்பியும் காட்டுறாங்க. 1969 நடந்த இந்த சம்பவத்தை நம்மள யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா மனுஷன் முதல்ல நிலால கால வச்சது இந்த ஒரு நாள்ல தான். இந்த ஒரு சாதனையினாலேயே நிலவுக்கு முதல்ல போனது அமெரிக்கா தான், அதுல முதலாவதா கால வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்னு உலகம் முழுக்க இந்த சம்பவம் வைரலாக அறிவியல்ல தலை சிறந்த நாடா விளங்கின அமெரிக்கா பாத்தீங்கன்னா அதோட மட்டும் விட்டுலைங்க, ஸ்பேஸ் ரிசர்ச்ல ரஷ்யாவையும் ஜெயிச்சு காட்டின அமெரிக்கா பாத்தீங்கன்னா பூமியை பத்தின ஆராய்ச்சிகளிலும் தான் நம்பர் 1ல இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில உலகத்திலேயே ரொம்பவே கொடூரமான ஆராய்ச்சியான பூமியோட ஆழத்துல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சியை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது பூமிக்கு அடியில போறதுங்கிறது ஸ்பேஸுக்கு போயிட்டு வர மாதிரி சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு. இறுதியா பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவங்க சொன்ன மாதிரியே பூமிக்கு அடியில மிஷினை வச்சு குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தோண்ட தோண்ட பெரும் பெரும் பாறைகளா வெளியே வந்து விழுது. அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூடான மணல்களும் பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வருது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 7 கிலோமீட்டர் அளவுக்கு குழியை தோண்டின அந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏறுற வெப்பத்தோட அளவு பாத்தீங்கன்னா திடீர்னு டபுள் மடங்கா அதிகரிக்க ஆரம்பிக்குது. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமெரிக்கன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த குழியை தோண்டணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட விளைவை நம்ம சந்திக்க வேண்டி வரும். இப்ப நீங்க உள்ள போன தூரமே போதும் அப்படின்னு 9.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள போன அந்த ஒரு ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா மொத்தமா இழுத்து மூடுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நின்று அமைதியா பார்த்துட்டு இருந்த ரஷ்யா பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா அந்த ப்ராஜெக்ட க்ளோஸ் பண்ண அதுதான் சரியான டைம் அப்படின்னு அமெரிக்கா கைவிட்ட அந்த குழி தோன்ற ப்ராஜெக்ட் மாதிரியே ரஷ்யா பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல ஒரு நல்ல இடமா செலக்ட் பண்ணி ஸ்கில்டு லேபர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட 3000 பேரை இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காகவே கொண்டு வராங்க ரஷ்யன் கவர்மெண்ட். இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ண போற இதே இடத்துல தான் நரகத்தோட வாசல் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நான் சும்மாலாம் சொல்லங்க, இந்த வீடியோ முடியும் பொழுது அதாவது இவங்க இந்த குழியை தோண்டி முடிக்கும் பொழுது நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்க. இப்போ இங்க ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா அவங்க வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வச்சுக்கிற ட்ரில் மிஷின் பாத்தீங்கன்னா பூமி
பூமிக்கு அடியில எவ்வளவு வேகமா ஓட்ட போடுது அப்படின்னா ஒரு வருஷத்துல 1000 மீட்டர் உள்ள தோண்டிக்கிட்டு போகுது, 2 வருஷத்துல 2000 மீட்டர் தோண்டுது. அதாவது 2 கிலோமீட்டர் தூரம் பூமிக்கு அடியில தோண்டுது. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சே தான் அமெரிக்கா ரீச் பண்ண அந்த 9.5 கிலோமீட்டர் டெப்தையே ரீச் பண்றாங்க. இதுதான் இந்த இடத்துல தான் அமெரிக்கா எதையோ பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ண ரஷ்யா பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஆர்வத்துல மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனையும் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அவங்க 9.5 கிலோமீட்டர் தாண்டின அந்த சமயத்துல அவங்க எந்த இடத்துல தோண்டிட்டு இருக்காங்களோ அது சுத்தி உள்ள சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதோட பாத்தீங்கன்னா அது கூடவே பல அமானுஷ்யமான சம்பவங்களும் பல இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த பகுதியை சுத்தி இருந்த சில ஊர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க இப்படி ஆழமான குழியை தேவையில்லாம தோண்டி பூமிக்கு அடியில இருக்கிற சில சாத்தான்லாம் கிளப்பி விட்டீங்க, அதுங்க தான் எங்களோட மொத்த நிம்மதியுமே கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த கம்பெனிக்கு வெளியவே பயங்கர போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. கிராமத்துல ஆரம்பிச்ச இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா பல கிராமங்களுக்கு காட்டு தீ மாதிரி பரவி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்தை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம மீடியாவோட கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாத ரஷ்யன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1982ல இவங்க 11.6 கிலோமீட்டர் தூரம் பூமி கடியில தோண்டி இருந்த நிலையில இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க மொத்தமா க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இந்த விஷயத்தையும் எல்லாரும் மறந்து நாட்களும் அப்படியே கடக்க ஆரம்பிக்குது. அதோட தான் பாத்தீங்கன்னா அந்த மொத்த ஊர் மக்களுமே போராட்டத்தை நிறுத்தி அமைதியாகிறாங்க. அதோட அந்த ப்ராஜெக்டும் மூடப்பட்டு அந்த குழியையும் பாத்தீங்கன்னா சீல் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து சரியா ஒரு வருஷம் கழிச்சு ரஷ்யன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா தோண்டின குழியெல்லாம் விட தாண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப 11.6 கிலோமீட்டர் தூரத்துல குழி தோண்டி வச்சிருக்கோம். இன்னும் சில கிலோமீட்டர் மட்டும் உள்ள போனோம் அப்படின்னா வருங்காலத்துல நம்மளோட சாதனையை வேற எந்த நாட்டாலையும் முறியடிக்க முடியாதுன்னு சொல்லி அதனால மறுபடியும் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இவங்க பண்ண போற இந்த செயல் தான் இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட ஈரக்கொலைய நடுங்க வச்சிட்டு இருக்கு. அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற பல எக்ஸாசிஸ்ட கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல ரிசர்ச் பண்ற மாதிரியே பண்ண வச்சு பாத்தீங்களா இந்த குழிக்குள்ள இருந்து எந்த பேயும் வரல ஒரு மண்ணும் வரல அப்படின்னு மக்கள் எல்லாரும் நம்புற மாதிரியே இத பார்த்தா இவ்வளவு நாளா பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் முன்னாடியே அந்த விஷயத்தெல்லாம் நிரூபிச்சு காட்டவும் மக்களும் அவங்க சொன்னதெல்லாம் நம்பி ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்பிடுறாங்க. மக்களும் கொஞ்சம் சமாதானம் ஆன மாதிரி தெரிஞ்சதுனால ரஷ்யன் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்க பாதிலே விட்ட அந்த குழி தோன்ற ப்ராஜெக்ட மறுபடியும் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஏற்கனவே 11.6 கிலோமீட்டர் வரையும் தோண்டிட்டோம், இதுக்கு மேல ஈஸியா 12ல இருந்து 13 கிலோமீட்டர் வரையும் உள்ள போயிடலாம் அப்படின்னு யோசிச்ச ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது அவங்க கடந்த ஒரு வருடமா அந்த குழியை பராமரிக்காம விட்டதுனால 11.6 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து 9.3 கிலோமீட்டர் தூரம் வரையும் குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு. அதாவது அந்த குழியோட ஆழத்துல சில மண் பாறைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த குழியை கொஞ்சம் கீழே மூடிருச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இதை பார்த்து கொஞ்சம் கூட அசராத ரஷ்யன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பூமியை ஓட்ட போட்டு அந்த பக்கம் வந்தே தீர்வோம் அப்படின்னு வேலைகளை ரொம்பவே துரிதப்படுத்துறாங்க. அதோட விளைவா பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 9.3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து 12 கிலோமீட்டர் ஆழம் போனதுனால உலகத்திலேயே ஒரு பெரிய சாதனையை படைக்கிறாங்க ரஷ்யன் கவர்மெண்ட். இவங்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தூரத்தையும் தாண்டி போலாம் அப்படின்னு நினைச்ச அடுத்த நொடி அந்த குழிக்குள்ள ஒரு லூபரிகன் ஜாம் ஏற்படுது. அதாவது அவங்க தோண்டி வச்சிருந்த 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த குழியை பாத்தீங்கன்னா வெறும் 5 கிலோமீட்டர் தூரமா மாத்தி விடுது அந்த லூபரிகன் ஜாம். அதாவது அந்த லூபரிகன் ஜாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வெறும் மண்களை வச்சு தான் அந்த குழியை நிரப்பும். இதை பார்த்த ரஷ்யன் கவர்மெண்ட் இதுவும் எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படின்னு மறுபடியும் ஒரு 5 வருஷம் அந்த குழியை தோண்ட ஆரம்பிச்சு மறுபடியும் அவங்களோட அந்த பழைய 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வேக வேகமா தோண்ட ஆரம்பிச்சு இறுதியா 12.26 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனப்போ திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, எங்களுக்கு இந்த குழியை இதுக்கு மேல தோன்றதுக்கு விருப்பம் இல்ல, இந்த ப்ராஜெக்டை இதோட நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு திடுதிப்புன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்தை மூடி அதுக்கு மேல ஒரு சீலிங்கை வச்சு விட்டு போறாங்க. இதை பார்த்த பிரஸ் மீடியாலாம் திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த ப்ராஜெக்டை சடனா ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பதிலா ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா 12 கிலோமீட்டர் ஆழத்தை நாங்க தாண்டி போகும் பொழுது டெம்பரேச்சர் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டு அதையும் மீறி நாங்க உள்ள தாண்டி போயிருந்தா கண்டிப்பா எரிஞ்சு போய் சுண்ணாம்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஆனா இதை கொஞ்சம் கூட நம்பாத மீடியா பாத்தீங்கன்னா நீங்க லூப்ரிகேட் ஜாம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் வரையும் தோண்டி போனீங்களே, அப்பவே டெம்பரேச்சர் அதிகமா தானே காட்டியிருக்கும், அப்புறம் மறுபடியும் ஏன் உள்ள போக பாத்தீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா பொய்யான விஷயம் தான், உள்ள அப்படி நீங்க என்ன விஷயத்தை பாத்தீங்க,
எதனால இந்த ப்ராஜெக்ட க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. இறுதியா ரஷ்யன் கவர்மெண்ட் வேற வழியே இல்லாம அந்த ஆடியோ, அதாவது அந்த சத்தத்தை நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், அதை இப்போ வெளியிடுறோம்னு சொல்லி ஒரு ஆடியோ டேப்பை வெளியிடுறாங்க ரஷ்யன் கவர்மெண்ட். அதாவது நாங்க 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கும் கீழே நாங்க போயிட்டு இருக்கும் பொழுது பூமியோட அடியில, அதாவது நாங்க தோண்டின குழியோட அடிப்பாகத்துல இருந்து ஒரு ஆடியோ கேட்டுச்சு. அதாவது பூமிக்கு அடியில 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கும் அடியில அந்த குழிக்குள்ள கேட்ட சத்தம் எப்படி இருந்ததுன்னா, எப்படி கேட்கறதுக்கே இது பயங்கரமா இருக்குல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா இதை மனுஷன் தேவையில்லாம குழியை தோண்டி தோண்டி கடைசியில் நரகத்தோட வாசலுக்கே போயிட்டான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அளவுக்கு அதிகமா தோண்டினதுனால டெம்பரேச்சர் பிரஷரோட சவுண்ட் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேஷுவலா சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஏதோ ஒரு மனுஷ கத்துற சவுண்ட் மாதிரி என்னால கேட்க முடியுதுங்க. அதனாலயே அங்க வேலை பார்த்தவங்க 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 3000 பேருமே பூமிக்கு அடியில என்னமோ ஒன்று இருக்கு அப்படின்னு பயந்து போய் எல்லாருமே சேர்ந்துமே அந்த ப்ராஜெக்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுலயும் அங்க வேலை பார்த்தவங்கலாம் இந்த சத்தத்தை கேட்டதெல்லாம் தாண்டி அவங்க வேலை பார்த்த இடத்துல சில அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்திருக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. எது என்னவோங்க, நீங்க இந்த சத்தத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நரகத்தோட வாசல் தானா இல்ல டெம்பரேச்சர் பிரஷர்னால அப்படி கேக்குதா அப்படின்னு உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.